guys, நம்ம வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த 220 வச்சு ஆயில் இல்லாம ஓட்டுனதுனால வந்து வண்டி சீஸ் ஆயிடுச்சு, அந்த சவுண்ட் எப்படி இருக்குன்னு காமிச்சிருந்தேன். ஸோ அந்த வண்டிக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கழட்டினதுக்கு அப்புறம் தெரிஞ்சது பிஸ்டன் வந்து இந்த அளவுக்கு சீஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும், பிஸ்டனும் சுத்தமா போயிருச்சு. அது போக பாத்தீங்கன்னா பிஸ்டன் இந்த அளவுக்கு காயமாச்சு அப்படின்னா சிலிண்டர் வந்து இந்த அளவுக்கு காயம் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். இது உங்களுக்கு பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் லேத்துல கொடுத்து வேலை செஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சிலிண்டர் வந்து கிட்டு புதுசு வாங்கியாச்சு. இது வந்து பாத்தீங்கன்னா 3250 ரூபா வருது. ஸோ இதுதான் வந்து BS6ஓடது. ஸோ நமக்கு வந்து புது பிஸ்டன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா ஆயில் இல்லாம ஓடுனதுனால அந்த அளவுக்கு சீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஆயில் இல்லாம ஓடுனதுனால பாத்தீங்கன்னா கைடுமே வந்து உள்ள வரதெல்லாம் கம்ப்ளைண்ட் ஆயிரும். ஸோ அதனால ஹெட் வந்து நம்ம கழட்டி வேலை செஞ்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம எப்பயுமே ஆஃப் இன்ஜின் கழட்டி வேலை செய்யும்போது டைமிங் செயின், பேடு, டென்ஷனர் அது எல்லாமே சேர்த்து கம்பல்சரி மாற்றி ஆகணும். ஸோ அப்படி மாற்றணும் அப்படின்னா தான் வந்து இன்ஜினுக்கு வந்து லைஃப் நல்லா இருக்கும், நாய்ஸ் எதுவுமே வராது. ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து நான் ஸ்டோரியில உங்களுக்கு அப்லோட் பண்றேன். ஸோ இதை வந்து காமிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ.